சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள தானியேல் கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் தானியேலுக்கு உண்டாகிறது. பல நாள் கேள்வியா இருந்திருக்கலாம், என்னையே ஆண்டவர் இந்த சிறையிருப்புக்குள்ள அனுமதிக்கணும், என்னையே கொண்டு வராரு? அவனை கொண்டு வந்திருக்கலாம், அவனை கொண்டு வந்திருக்கலாம். அடங்காதவன், கீழ்ப்படியாதவன், செபிக்காதவன், தேவனை தேடாதவன், நியாயப்பிரமாணத்தை மதிக்காதவன், எதுக்குறவன், அப்படிப்பட்டவங்க பாபிலோனுக்கு வர வேண்டியதான், சிறைப்பட்ட தேசத்துல கிடக்க வேண்டியதான், சிறையிருப்புக்குள்ள சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். எனக்கு ஏன் எங்க போனார் ஆண்டவர்? எங்க என் ஜெபம் கேட்கப்படாம போயிடுச்சோ, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பல மன குழப்பங்கள் தானியேலுக்கு வந்திருக்க சாத்தியம் உண்டு. தோத்தரம் இன்னைக்கு நாமளும் அப்படித்தானே இருக்கோம். தோத்தரம் நமக்கு தேசத்து மேல பாரம், நமக்கு தேசத்தின் மேல தாகம், விடுவிக்கப்படணும், தேசத்துல எழுப்புதல் வரணும், மாற்றம் வரணும் அப்படிங்கறதா நம்ம நோக்கம். ஜெபம் பண்ணமே, எல்லாரும் கூடி ஜெபிச்சமே, குடும்பமா ஜெபிச்சமே, தனியா ஜெபிச்சமே, அழுது ஜெபிச்சமே, உபவாசி ஜெபிச்சமே, புலம்பி ஜெபிச்சமே, கண்ணீர் விட்டு ஜெபிச்சமே, பாயிண்டா சொல்லி தோத்துறோம். ஆண்டவருக்கே தெரியாத குறிப்புகளை கூட சொன்னமே, தோத்துறோம். ஆண்டவரே அசர்ற மாதிரி கூட ஜெபிச்சமே. அல்ல சொல்லுங்க. தாவீது சிக்லாக்ல இருக்கும்போது அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். தோத்துறான், தூக்கிட்டு போயிட்டான். அவனால அதை ஜீரணிக்க முடியல. Where is my God? தோத்துறான். எங்க ஆண்டவர்? நான் எங்க தப்பு பண்ணேன்? எங்க தோத்துறோம்? நான் தவறு செஞ்சேன், என் குடும்பம் போயிடுச்சே, என் பிள்ளைங்க போயிட்டாங்களே, என்ன நம்பி நின்ன குடும்பங்கள் போயிடுச்சே அப்படின்னு தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். இருக்கீங்களா? அழுதான். ஜீரணிக்க அவனால முடியல, அதை டாலரேட் பண்ண அவனால முடியல, அழுகிறான். பல சந்தர்ப்பங்கள்ல நாமும் அப்படித்தான் அழுகிறோம். எங்க ஆண்டவர்? என் ஜெபம் கேட்கப்படலையோ? ஏன் இப்படி ஒரு சிச்சுவேஷன் அனுமதிச்சாரு? எனக்கே அப்படி நடக்கணும், என் ஊழியத்திலே அப்படி நடக்கணும் அப்படின்னு பல முறை நம்ம அழுகிறோம். ஆனா ஒண்ணு தோத்துறோம், அவைகளிலும் கர்த்தர் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய ஒரு மகிமையான திட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. சிறையிருப்புல 70 வருஷ காலம் இவங்க இருக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். பாபிலோனுக்கு இவங்க போகணுங்கிறது தேவனுடைய திட்டம். ஆனா அந்த பாபிலோன்ல தேவனுக்காக, தேவ ஜனத்திற்காக, தேவ திட்டத்திற்காக பாபிலோனிலும் கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய, தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ண, யூத ஜனத்திற்காக பாரம் கொள்ள, மன்றாட, கதற, புலம்ப, சர்வ வல்லவரே தேவன், அவரை அன்றி வேறே தேவன் இல்லை என்பதை நேபுகாத்து நேச்சாருக்கும் அங்கிருக்கிற ராஜாக்களுக்கும் நிரூபித்து காட்ட ஒரு தானியேல் என்கிற பாத்திரம் தேவனுக்கு முக்கியம், தேவனுக்கு அவசியம். அதனால் தான் அந்த சிறையிருப்பின் நாட்களை கூட கர்த்தர் தானியேலுக்கு அனுமதித்தார். ஆனாலும் தேவன்